இப்போ பவுல் வச்சிங்கம்மா. நான் வந்து ராகி மாவு அரை கப் எடுத்துருக்கேம்மா, அதாவது 200 கிராம். இப்போ ராகி மாவு சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு கோதுமை மாவு 200 கிராம், இதையும் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை எதுக்காக சேர்க்குறோன்னா பூரி வந்து உப்பலாக வரும், கலர் நல்லா வரும், அதுக்காக தான் சாஃப்டாகவும் இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துங்கம்மா. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து சப்பாத்தி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு வந்து லைட்டாக, ரொம்ப எண்ணெய் இல்லை, லைட்டாக கையில் அப்படி தொட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பூரின்றதுனால சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது. இந்த சைஸ் எடுத்தால் போதும். இப்போ வந்து நம்ம பூரிக்கு எப்படி கோதுமை மாவில் திரட்டுறோமோ அதே மாதிரி தான் திரட்டிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு பூரியாக திரட்டி வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்கம்மா. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இப்போ ஒரு பூரியாக இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதாம்மா, நல்லா டேஸ்டான ராகி மாவு பூரி ரெடி.